இப்போ நம்ம இது குயிக் செலெக்ஷனில் இருக்க பெஸ்ட் ஆப்ஷனுங்களை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். குயிக் செலெக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கரெக்டாக நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் செலக்ட் பண்ணேன். இந்த செலெக்ஷன்லேயே லோட் செலெக்ஷன்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் இந்த இது உங்களுக்கு தெரியுங்களா, அப்படியே டிக்கடிச்சு அப்படியே இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரெஸ் கலரையும் சேஞ்ச் பண்ணிடுறோம். இப்போது 3 ஆப்ஷன் ஒன்றா பார்த்துரும். இது அப்படியே ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க, ப்ளஸ் பண்ணிடுங்க. இந்த குயிக் செலெக்ஷனில் 3 அண்ணா இருக்குது பார்த்தீங்களா மேலே, அந்த 3 ஃபர்ஸ்ட் ரோலும் உங்களுக்கு இப்போ மைனஸை கொடுத்தோன்னா அழிக்கும், ப்ளஸ்ஸு கொடுத்தோம்னா அது ப்ளஸ் இதாகும். கொஞ்சம் ரஃப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபுல்லாக உங்களுக்கு கட் பண்ணணும்னு பிரச்சனை இல்லை, உள்ளே இருக்கட்டும். எதாக இருந்தாலும் வெளியே போகாமல் உங்களுக்கு உள்ளேயே கட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உள்ளே தட்டிடுங்க. அதை உள்ளே வச்சுட்டு ஷிஃப்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிடுங்க. ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல வரைஞ்சிங்கன்னா அது கூட இது ஆட் ஆகிடும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, ப்ளஸ்ஸு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வரைஞ்சிங்கன்னா அது கூட செலக்ட் ஆகிடும். இது எந்தெந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த அந்த இடத்துல ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி அப்படியே இந்த லாஸ்ட் கட்டூல் வச்சு வரைஞ்சிவிடுங்க. வரைஞ்சிட்டு இது கொஞ்சம் உள்ளே போகணும். மறுபடியும் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே ட்ராக் பண்ணி வரைஞ்சிங்கன்னா வரைஞ்சி அப்படியே உள்ளே வெளியே வந்துடாமல் உள்ளே அப்படியே வரைஞ்சிங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணிடலாம். அப்படியே செலக்ட் பண்ணி எடுத்துடலாம். சரி, இந்த கைக்கு எல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ட்ரெஸ் கலர் செலெக்ஷனுங்கிறதுனால கொஞ்சம் ஃபார்முலா பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா கொஞ்சம் விட்டோன்னா அது அந்த இடம் மட்டும் தனிச்சு துண்டாக தெரியும். இப்போ இந்த கை சைடு கொஞ்சம் இருக்குது, அதையும் செலக்ட் பண்ணிவிடும். இந்த ஹாலுக்கு சைடு கொஞ்சம் இதாக இருக்குது, அதையும் பண்ணிடணும். பண்ணிட்டோம். இப்போ வந்து சேவ் செலெக்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை சேவ் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸுன்னு கொடுத்துடுவோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடும். இந்த இப்போ கண்ட்ரோல் D கொடுத்து இந்த செலெக்ஷன் எடுத்து விட்ருவோமே, எடுத்து விட்டுட்டு நம்ம இப்போ மறுபடியும் இந்த செலக்ட் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லோட் செலெக்ஷன் ஒன்று இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா அதில் டிஃபால்ட்டாக நம்ம இப்போ பண்ண சேனலுக்கு ட்ரெஸ்ன்றது இது 3 நாள் பண்ணோம்னா அதுவும் வந்துருக்கும். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம். அந்த ட்ரெஸ்ஸில் கரெக்டாக செலக்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா, இதே இதுதான் நம்ம நார்மலாக ஃபார்முலா இருக்கக்கூடியது. நம்ம எந்த ஒரு செலக்ட் பண்ணாலும் அது கூட இது ஃபார்முலா இருக்கும். நம்ம எத்தனை தடவை இந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த லோட் செலெக்ஷன் யூஸ் பண்ணி இதாகிடலாம். இப்போ ஹியூமன் சேட்ரேஷன் விடுவோம். இந்த ட்ரெஸ் கலர் மாதிரி பார்த்தீங்களா, ட்ரெஸ் கலர்னு சேஞ்ச் பண்ணிடலாம். ஹியூமன் சேட்ரேஷன் கொடுத்துட்டு நான் இது பண்ணி வாங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோ ட்ரெஸ் மாற்றிட்டு இப்படி நான் ட்ரெஸ் கலரும் மாற்றிக்கலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருந்திருக்கு தானே. மேலும் இந்த மாதிரி தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.